விதமான ப்ராசஸிங்கும் பண்ணாம பக்குவப்படுத்தாமலேயே அப்படியே எடுக்கிறதுக்கு பச்சை அப்படின்னு பேரு. அது பச்சை அரிசி. அதையே வேக வச்சு அப்புறம் வளர வச்சு அப்புறம் அதை குத்தி எடுத்தா புழுங்கல் அரிசி. புழுக்கி எடுத்தா புழுங்கல் அரிசி. இந்த புழுக்கிங்கிற வார்த்தை கேரளாக்காரங்க பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். பழத்தை புழுக்கிறது, வேக வைக்கிறதுங்கிற அர்த்தத்துல. தமிழ்நாட்டுல இருக்கான்னு தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல புழுங்கல் அரிசிங்கிற வார்த்தை இருக்கு. பச்சை அரிசிய புழுக்கி எடுக்கிறது புழுங்கல் அரிசி. பொதுவா பச்சை அரிசி நிறைய நாள் தாக்கு பிடிக்காது. அதனுடைய லைஃப் டைம் கம்மின்னு சொல்லலாம். அத அதிக நாள் வச்சு பயன்படுத்துறதுக்கு இது ஒரு டெக்னிக்னு வச்சுக்கலாம். அதை புழுங்கல் அரிசியா மாத்துறது. சீக்கிரம் வண்டெல்லாம் வராது. இன்னொன்னு, பச்சை அரிசி சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிடும். அது கொஞ்சம் பலகீனமாகவும் இருக்கும். புழுங்கல் அரிசி அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். பொதுவா சொல்லுவாங்க, நீங்க அந்த ப்ராசஸ்ல எவ்வளவு நேரம் அதை வேக வைக்கிறீங்களோ அதே அளவு நேரம் அப்புறம் வீட்லயும் வேக வைக்கணும். ஒரு பச்சரிசிய நீங்க 1 மணிக்கூர் வேக வச்சீங்கன்னா திருப்பி அது புழுங்கல் அரிசி ஆன பிறகு 1 மணிக்கூர் வேக வச்சாதான் வேகும். 1/4 மணிக்கூர் வேக வச்சு அது புழுங்கல் அரிசியா மாத்தினீங்கன்னா அப்புறம் நீங்க 1/4 மணிக்கூர் வீட்டுல வேக வச்சா போதும். இந்த செகண்ட் பாயிலிங் அந்த மாதிரி ரேஷியோங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன்.